முயலும் சிங்கராஜாவும். ஒரு அடர்ந்த காட்டிலே பல மிருகங்கள் வாழ்ந்து வந்தன. அவைகளுக்கு சிங்கம்தான் ராஜாவாய் இருந்தது. சிங்கராஜா அந்த காட்டிலுள்ள மிருகங்களை ஒவ்வொன்றாக அடித்து சாப்பிட்டு கொண்டே வந்தது. அதனால் காட்டில் மிருகங்கள் குறைந்து விட்டன. மிருகங்கள் மிகவும் குறைந்து விட்டதை சிங்கராஜா பார்த்தது. ஆகவே சிங்கம் ஒரு யோசனை செய்தது. சிங்கராஜா மிருகங்களிடத்தில் பேச ஒரு கூட்டத்தை கூட்டியது. எல்லா மிருகங்களும் கூடியதும் ஒவ்வொரு மிருகத்தினிடத்திலும் உன்னுடைய குறை என்னவென்று கேட்டது. சிங்கராஜா மானை பார்த்து, உனக்கு நிறைய புல் கிடைக்கிறதா என்று கேட்டது. இல்லை சிங்கராஜா என்று மான் சொன்னது. அதற்கு சிங்கராஜா, நான் உனக்கு நிறைய புற்கள் கொண்டு வந்து தருகிறேன் என்று சொன்னது. மான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தது. சிங்கராஜா எவ்வளவு நல்லவர் என்று நினைத்தது. ஒரு நாள் சிங்கராஜா மானை அழைத்து, மானே, உனக்கு புற்கள் கொண்டு வந்து என் குகையில் வைத்திருக்கிறேன், வந்து சாப்பிடு என்றது. சிங்கராஜா சொன்னதை நம்பி மான் குகைக்குள் போனதும் சிங்கராஜா மானை அடித்து கொன்று தின்று விட்டது. மறுநாள் குரங்கை பார்த்து, குரங்காரே, உனக்கு நான் வாழைப்பழத்தை கொண்டு வந்து என் குகையில் வைத்திருக்கிறேன் தெரியுமா? வா, வந்து சாப்பிடு என்றது. குரங்கும் குகைக்குள் போனதும் சிங்கராஜா குரங்கை அடித்து கொன்று சாப்பிட்டு விட்டது. இப்படியாக ஒவ்வொரு நாளும் மிருகங்களை ஏமாற்றி அவைகளை குகையில் வைத்து அடித்து கொன்று சாப்பிட்டு கொண்டே வந்தது. ஒரு நாள் சிங்கராஜா நரியை பார்த்து, நரியாரே, நான் உனக்கு ஒரு சிறிய ஆட்டை அடித்து என் குகையில் வைத்திருக்கிறேன் தெரியுமா? வா, வந்து சாப்பிடு. நரிக்கு சிங்கத்தின் மேல் சந்தேகம் வந்துவிட்டது. ஆகையால் நரி சிங்கராஜாவை பார்த்து, சிங்கராஜாவே, நீங்கள் முன்னால் போங்கள், நான் உங்கள் பின்னால் வருகிறேன் என்று சொல்லி நரி வேகமாக ஓடிச் சென்று புதரில் ஒளிந்து கொண்டது. சிங்கராஜா நரி வராததைக் கண்டு அதை தேடிச் சென்றது. அதற்குள் நரி வேகமாக குகைக்குள் சென்று பார்த்தது. ஆனால் அங்கே ஆட்டுக்குட்டி இல்லாததை நரி கண்டு, சிங்கராஜா என்னை சாப்பிடத்தான் அப்படி தந்திரமாக பொய் சொல்லியது என்று அறிந்து வேகமாக ஓடியது. அப்படி ஓடுகிற போது சிங்கராஜா எதிரே வந்ததை கண்டு நரி வேறு பக்கமாக ஓடி மறைந்தது. சிங்கராஜா பசியுடன் குகைக்கு திரும்பி அன்று பட்டினியாக படுத்து விட்டது. பின்பு நரி யோசனை செய்தது. நான் இந்த காட்டுக்குள் இருந்தால் சிங்கராஜா என்னை எப்படியாகிலும் ஒரு நாள் தேடி கண்டுபிடித்து விடுவான், அடித்து கொன்று சாப்பிட்டு விடுவான் என்று நரி பயந்தது. ஆகையால் நரி காட்டிலிருந்து வெளியேறி பக்கத்தில் உள்ள அடர்ந்த காட்டிற்குள் சென்றது. அங்கே சென்றதும் மற்ற மிருகங்கள் நரியை பார்த்தது. நரி ஒரு தந்திரக்காரன், நாம் அவனிடத்தில் பழகக்கூடாது, பழகினால் தந்திரமாக பேசி நம்மை கொன்று விடுவான் என்று அவைகள் ஒன்றை ஒன்று பார்த்து சொல்லிக் கொண்டது. சிங்கராஜா காட்டில் ஒரு மிருகம் கூட இல்லையா? நான் சாப்பிடுவதற்கு மிருகங்கள் இல்லையே, நான் என்ன செய்வேன் என்று யோசித்தது. காட்டில் ஒரு மிருகமாவது கிடைத்தால்
இன்று என் பசி தீருமே என்று நினைத்து சென்று கொண்டே இருந்தது. அப்போது தூரத்தில் ஒரு முயல் அங்கே ஒரு கேரட்டை சாப்பிட்டு கொண்டிருந்தது. சிங்கராஜா மெதுவாக அதை நோக்கி சென்று கொண்டிருந்தது. அணில் ஒன்று மரத்தில் அமர்ந்து சிங்கராஜா முயலை பிடிக்க பின்புறமாக வருவதை பார்த்து முயலை பார்த்து கீச் கீச் என்று கத்தியது. மரத்தின் பக்கத்தில் அமர்ந்திருந்த கிளி ஒன்று முயலை பார்த்து, நண்பா, சிங்கம் வருது, சிங்கம் வருது, ஓடு ஓடு என்று திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருந்தது. கிளி சொன்னதை கேட்டு முயல் திரும்பி பார்த்தது. சிங்கராஜா தன்மேல் பாய வருவதைக் கண்டு முயல் தாவி சென்று புதருக்குள் ஒளிந்து கொண்டது. சிங்கராஜாவும் அதை தொடர்ந்து சென்று புதரின் எதிரில் நின்றது. முயலே, மரியாதையா வெளியே வா, எனக்கு அதிகமா பசிக்கிறது என்றது. முயல் பயந்து நடுங்கியது. முயல் கையை அசைத்து, சிங்கராஜாவே, என்னை கொல்லாத, பக்கத்து காட்டில் மாடு, ஆடு, மான் ஆகிய பெரிய மிருகங்கள் இருக்கின்றன. நான் உங்களை அங்கே அழைத்து செல்லுகிறேன். நீங்கள் நல்ல கொழுத்த மிருகங்களை அடித்து சாப்பிட்டு அங்கே நீங்கள் பசியில்லாமல் நிம்மதியாக வாழலாம் என்றது. அதற்கு சிங்கராஜா, சரி சரி, நான் உன்னை கொல்ல மாட்டேன். நீ சொல்வது உண்மையா என்று பார்க்கலாம், வெளியே வா என்றது. முயலும் சிங்கராஜாவும் சிறிது தூரம் சென்றதும் முயல் தூரத்தில் ஒரு பாழடைந்த கிணறு இருந்ததை கண்டது. அதில் நிறைய தண்ணீர் இருந்தது. இப்போது முயல் ஒரு யோசனை செய்தது. அதை செயல்படுத்தினால் நான் இந்த முட்டாள் சிங்கத்தினிடத்திலிருந்து தப்பி உயிர் பிழைக்க முடியும் என்று நினைத்தது. உடனே அது சிங்கராஜாவை பார்த்து, சிங்கராஜாவே, உங்களிடத்தில் ஒரு முக்கியமான செய்தி சொல்ல மறந்துவிட்டேன் என்றது. அதற்கு சிங்கராஜா முயலை பார்த்து வெறுப்புடன், என்ன சொல்லு, நேரத்தை வீணாக்குவதே உன் வேலை என்றது. முயல் சிங்கத்தை பார்த்து, சிங்கராஜாவே, நீங்கள் அந்த காட்டிற்குள் செல்ல வேண்டுமென்றால் அதோ அந்த கிணற்றில்தான் அடுத்த காட்டு ராஜா வசிக்கிறான். நீங்கள் அவனை கொன்றால்தான் அடுத்த காட்டிற்கு போக முடியும். அவன் உங்களை விட மிகவும் பலசாலி என்றது. உடனே சிங்கராஜா முயலை பார்த்து கர்ஜித்தது. யார் அவன்? என்னை விட பலசாலியா? வா, அவனா நானா, சண்டையிட்டு பார்க்கிறேன் என்றது. முயல் கிணற்றின் அருகே வந்ததும் அது சிங்கராஜாவை பார்த்து, சிங்கராஜாவே, அவன் உள்ளேதான் இருக்கிறான், கொஞ்சம் எட்டி பாருங்கள் என்றது. சிங்கராஜா வேகமாக கிணற்றின் அருகே வந்து உள்ளே எட்டி பார்த்தது. சிங்கம் தன் நிழலை பார்த்து, ஓ, நீதான் அந்த காட்டு ராஜாவா? இன்று உன்னை கொன்றால்தான் நான் நிம்மதியாக வாழ முடியும் என்று சொல்லி சிங்கம் வேகமாக கிணற்றில் குதித்தது. முயல் சிங்கத்தை பார்த்து, அட முட்டாளே, நான் சொன்னதை நம்பி உன் நிழலை நீயே பார்த்து ஏமாந்து விட்டாயே. அப்படியே அங்கே இரு, உன்னை காப்பாற்ற ஒருத்தனும் வரமாட்டான். இத்தோடு உன் கதையே முடிஞ்சிருச்சு என்று சொல்லி முயல் வேகமாக காட்டில் ஒளிந்து கொண்டிருந்த எல்லா மிருகங்களையும் அழைத்து நம் உறவினர்களையும் நம் நண்பர்களையும்
கொன்று தின்ற சிங்கம் கிணற்றில் விழுந்துவிட்டது. இனி நாம் கவலையில்லாமல் வாழலாம். எல்லா மிருகங்களும் முயலை பாராட்டியது. அன்றைய நாளிலிருந்து எல்லா மிருகங்களும் முயலை தங்கள் ராஜாவாக ஏற்றுக்கொண்டது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.